மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து அவர் தான் சொந்தமாக தன்னுடைய சொந்த வாயினால இந்த காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அவரை தேடி வந்த அந்த நிக்கதமுக்கு பரிசேயனுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, உண்மையா நான் சொல்றேன், உனக்கு சொல்றேன், நான் என்ன எனக்கு நான் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறேனோ, என்னதை நான் என் சொந்த கண்களால் நான் கண்டேனோ அதை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா அவர் மாத்திரம்தான் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர், பரலோகத்தை பார்த்தவர், தன் பிதாவினோடு கூட அவர் பரலோகத்துல இருந்து அவர் பூமியை அங்கிருந்து பார்க்கிறவர், கண்ணோக்கி பார்க்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் பூமியில் இருந்து அங்க போனவர் அவர். அப்ப அவர் ஒருவருக்கு தான் அங்க என்ன இருக்கு, அங்க எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் அப்படின்றத எல்லாமே தெரிந்து அறிந்து கண்டதிலிருந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு சொல்றாரு, பூமிக்கு அடுத்த காரியங்கள் இது, பூமிக்கு அடுத்த காரியம் எது? பூமிக்கு அடுத்த காரியம் திரும்பவுமாய் நீ மறுபடியுமாய் பிறக்கணும். மறுபடியுமாய் பிறக்கிற அனுபவம் இந்த பூமியில இந்த அனுபவம் வேண்டும். அப்ப இந்த பூமிக்குரிய அனுபவத்தை நான் சொன்னாலே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. பரலோகத்தின் காரியங்கள், பரம காரியங்கள் என்ன? பரம காரியங்கள் அது மிகப்பெரிய ரகசியங்களா இருக்கிறது, மறைக்கப்பட்ட சத்தியங்களாக உண்மைகளாக இருக்கிறது. அந்த காரியங்களை நான் சொன்னேன்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி நிக்கதேமை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள சாட்சியா இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய பரலோக ரகசியங்களை, வெளிப்படுத்தல்களை அவருடைய அனுபவபூர்வமாக அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் பரலோகத்துக்கு அவர் போகிறதுக்கு, அவர் வருகிறதற்கு அங்கு அவருக்கு மட்டும்தான் அங்கே ஆக்சஸ் இருக்கு. பாருங்க, அவர் எல்லாரும் பார்க்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்பவுமாய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சொல்றாரு, ஒருவனும் இல்லை, மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்தில் ஏறுகிறவன், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஒருவரும் இல்லை. பாருங்க, அப்போ எவ்வளோ ஒரு விலையேற பெற்ற ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம் நமக்கு இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக உச்சிதமான அனுபவங்களை நாம் கண்டடையத்தக்கதாக நாம் அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறதை நாம கண்டடையத்தக்க அறிந்து கொள்றதான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமில்லை, இயேசு சொல்றாரு, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல என்னாகமத்துல இந்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். என்னாச்சு? வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கும் போது ஆண்டவர் வனாந்திரத்துல அவர்களை வலு சர்ப்பங்களை கொண்டு அங்க என்ன செய்கிறார்? நிறைய பேர் அங்க கொல்லப்படுகிறாங்க. உடனே மோசே கிட்ட குக்குரலிட்ட அவர்கள்
இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட வந்து அவர்கள் முறையிட்ட போது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நீ சர்ப்பத்தை என்ன செய், அதை அடித்து அதை ஒரு கிலோ மேலே தூக்கி வை. யாரெல்லாம் அந்த சர்ப்பமானது அவங்கள கட்டிச்ச உடனே அந்த அங்கே தூக்கி மரத்தில் தூக்கி வைக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பிழைத்து கொள்ளுவாங்க அப்படின்னு. அதே போல் யாரெல்லாம் அந்த வனாந்திரத்தில் அந்த வலு சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்களோ அனாந்து பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் பிழைத்து கொண்டாங்க. அப்போ அதே போல தான் இயேசு கிறிஸ்துவன் சொல்லுகிறார், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு சொல்றாரு, சிலுவையில் மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து தம்மையே அவர் சாபமான ஒரு பாத்திரமாய் மாற்றினார். ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை அடைந்து அவர் வழியாக தேவனை அடைவதற்கு நித்திய ஜீவனை கண்டடைவதற்கு ஒரு பாலமாக வழியாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு. யாரெல்லாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ இந்த சிலுவையின் மூலமாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு, நமக்கு மீட்பு. அது மாத்திரம் இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் அருளப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இயேசுவே அதை சொல்றாரு, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேணும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ஆத்துமா அழிந்து போகாமல் இருக்கிறதற்கு என்று. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டபடி யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் அங்கு ரட்சிப்பு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீங்கள் ஆண்டவரே அப்பா அறிந்ததையும் கண்டதையும் நீங்கள் எங்களுக்கு சாட்சிகளாக இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்களே. உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மை பற்றி கொண்டு உம்மை போல மாறி ஆண்டவரே உம்மோடு கூட பரலோகத்தில் ஆண்டவரே அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எங்களை நாங்கள் காத்து கொள்ள, இந்த உலகத்திற்கு ஆண்டவரே இந்த இருளில சிக்கிடாதபடிக்கு, அந்தகார ஆண்டவரே இருளில நாங்கள் சிக்கிவிடாதபடிக்கு ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவரே நீர் எங்களை வரவழைத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஒளியினிடத்துல நாங்கள் அப்பா ஒளியுள்ளவர்களாய் பிரவேசிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைந்தன. நாங்கள் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களை பலப்படுத்தும். துதிக மகிமையாவும் உமக்கு செலுத்தி இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.